உங்கள் ஆதார் கார்டில் இனிஷியல்ஸ் இருந்தாலும் ஆன்லைனில் பேன் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாங்கிறது இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இது கேட்டுட்டாங்க, ஆன்லைனில் பேன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஆதாரில் இனிஷியல் இருந்தால் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ போடுறேன். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணினாவே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இங்கே நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்ம் 93 இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளிகேண்டோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் கவனமாக நீங்கள் கொடுக்கணும். இங்கே நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அவங்க பேர் வந்து ஸ்ரீ விஷ்ணு சர்மா, அவங்களோட இனிஷியல் வந்து ஜே. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேமில் என்ன கொடுக்கணும்னா ஸ்ரீ விஷ்ணு சர்மா அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் நீங்கள் பிளாங்காக விட்டுடலாம். லாஸ்ட் நேமில் அந்த ஜேவை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே ஜெகநாத் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அது கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, இமெயில் அட்ரஸ் கொடுங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே ஐ எம் நாட் அ ரோபோங்கிற செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த டோக்கனை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கண்டினியூ கொடுங்க. இந்த இடத்துல 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதாரை டேரெக்டாக லிங்க் பண்ணி நம்ம இகேவைசி மூலியமாக பேன் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணி பேன் கார்டு அப்ளை பண்ணிக்க முடியும். தேர்ட் ஆப்ஷன் தான் இந்த மாதிரி இனிஷியல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். நீங்கள் மைனர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லைனா இனிஷியல்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளும் இங்கே தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் என்டர் பண்ணணும். அது கீழே நேம் எஸ் பர் ஆதார்னு கேட்டிருக்காங்க. ஆதாரில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக ஸ்பெல்லிங் ஸ்பேஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே அப்ளிகண்டோட ஃபுல் நேம் இங்கே கேட்டிருக்காங்க. இகேவைசி செலக்ட் பண்ணியிருந்தால் எல்லா ஃபீல்ட்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ஆதாரில் இருக்க மாதிரி ஃபில்லாக இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் ஃபிசிக்கல் மோடில் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, ஸ்ரீ விஷ்ணு சர்மா அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். உங்களோட நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமில் இனிஷியலாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. DDMMYYYY ஃபார்மெட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். இங்கே உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே பேரண்ட்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. இந்த பக்கம் உங்கள் ஃபாதரோட லாஸ்ட் நேம் கொடுங்க. உங்கள் ஃபாதருக்கு ஒரே நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் நேம் மட்டும் என்டர் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி உங்கள் மதருக்கும் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்கள் ஃபாதர் டீட்டெயில்ஸ் பேன் கார்டில் பிரிண்ட் ஆகணும், மதரோட டீட்டெயில் பிரிண்ட் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல நம்ம சேலரி டீட்டெயில் மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு சேலரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேலரின்னு கொடுங்க. இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு சேலரி கிடையாது அப்படின்னா நோ இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸில் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரெசிடென்ஸ்னு கொடுத்துக்கிறேன். அது கீழே உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணணும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், போஸ்ட் ஆஃபீஸ், ஏரியா, லொகேஷன், ஸ்டேட்டு, பின்கோடு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், டின் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது பிளாங்காக விட்டுடலாம். அது கீழே ரெப்ரசன்டேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் நோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் ஒர்க்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நம்ம ஏரியா கோட் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏஓ கோட்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் இது இப்போ ஃபில் பண்ண வேண்டியதில்லை. கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னாவே இது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். கீழே இந்தியன் சிட்டிசன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு சிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபெச் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஏரியா எதில் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏஓ கோட் வந்து ஃபில் ஆயிரும். அது ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3 ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் ஏஜ் ப்ரூஃப். ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் நம்ம ரெண்டுக்குமே ஆதார் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஏஜ் ப்ரூஃபுக்கு ஆதார் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வேறு ப்ரூஃப் தான் சப்மிட் பண்ணி ஆகணும். இந்த 2 இடத்துலையும் நான் ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு ஏஜ் ப்ரூஃபுங்கிற இடத்துல பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துறேன். அது கீழே டிக்ளரேஷன் இருக்கும். இங்கே உங்களோட கம்ப்ளீட் நேம் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கெப்பாசிட்டி ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது கீழே உங்கள் பிளேஸ் அப்புறம் டேட் கொடுத்துட்டு கீழே மறுபடியும் ஃபுல் நேம் இங்கே கொடுத்துட்டு டெசிக்னேஷனுங்கிற இடத்துல செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டெசிக்னேஷன்னா ஆஃபீஸ், ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்லாம் போடுறாதீங்க, செல்ஃப்னு கொடுங்க. இங்கே 2 ஆப்ஷன் தாங்க கொடுக்கணும். ஒன்று செல்ஃப் அப்படின்னு கொடுக்கணும், இல்லைன்னா ரெப்ரசன்டேட்டிவ் எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சப்மிட்டட் அப்படின்னு வந்துச்சு. இந்த மெசேஜ் வந்தாவே உங்களுக்கு பாதி ஒர்க் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஆதார் கார்டில் இருக்க ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் நம்பருக்கு என்டர் பண்ண சொல்கிறாங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசியில் ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸும் என்டர் ஆகிட்டோம். 107 ரூபா சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பே கன்ஃபார்ம் கொடுங்க. இங்கே நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், பேடிஎம், ஃபோன்பே எதில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே சக்ஸஸ் அப்படின்னு காட்டிட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை மறக்காம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கண்டினியூ கொடுங்க.
இங்கே ஆத்தென்டிகேட் ஆதார் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு இருக்கும். கீழே இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஆத்தென்டிகேட் கொடுங்க. ஃபிசிக்கல் மோடில் நம்ம பேன் அப்ளை பண்ணுறதுனால ஆதார் ஆத்தென்டிகேஷன் இங்கே தேவைப்படாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் யூசிங் திஸ் ஆன்லைன் ஃபெசிலிட்டிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இங்கே முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, தரோவாக படித்து பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ப்ரூஃப்மே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் அட்டஸ்டேஷன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி இந்த அப்ளிகேஷனும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டி 2 ஃபோட்டோ ஒட்ட வேண்டியது வரும். 2 ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பேன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போஸ்டர்லையோ கொரியர்லையோ நீங்கள் அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சதுக்கப்புறம் பக்காவாக வெரிஃபை ஆனது முடிச்சதுக்கப்புறம் 1 வீக் to 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பேன் கார்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கைக்கு வரக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பேன் கார்டு இமெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதாரில் இனிஷியலோட பேன் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸை கேளுங்க. பேன் சம்மந்தமாக எல்லா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. எல்லாத்தோட லிங்க்ஸு கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு நான் செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்.